என்னது மேலே சொன்ன அந்த மூணும் எதுக்கு? நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு. நம்ம உருவத்துக்கு வராமல் இருக்கிறதுக்காக அவன் உருவமாக தாங்கி வரான். நம்ம உருவம் பெறாமல் இருக்கணும். என்னது? தாயின் வயிற்றில் போய் கருத்தரித்து ஒரு உருவம் தாங்கி இந்த மண்ணில் இவன் விழக்கூடாதியா? இன்னைக்கு இவனுக்கு இந்த பொழப்பே ஆகாது. இவனை முடிச்சு கட்டிடணும். முடிச்சு கட்டுறதுன்னா நம்ம சொல்கிற முடிச்சு கட்டுறது இல்லை. பிறவியிலிருந்து இனி இவனவை மீட்டெடுக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி அவன் மாதிரியே உருவம் தாங்கி போயிடுவோம் அப்படின்னு கருணையோடு அவன் உருவம் தாங்கி வருகிறான். கருணையோடு உருவம் தாங்கி நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு. கருணையின் வடிவு அதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி. கருணை தாங்க உருவம். வடிவத்தை பார்க்கிற போது நம்ம சித்தியாரில் ரொம்ப அழகாக சொல்லுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். அவன் உருவத்தை ஒவ்வொரு உருவமாக சொல்லிட்டு வருவார். எல்லாமே அருளேம்பார். எல்லாமே அருள். என்னது? அவன் சடை இருக்குது பாருங்க, சடையும் அருள் தான், பிறையும் அருள் தான், பாம்பு அருள் தான், இந்த புலித்தோல் அருள் தான். அவனை பார்த்தீங்கன்னா கையும் அருள் தான், காலும் அருள் தாங்கிறார். அது திருமேனியை பார்க்கிற போது உங்களுக்கு என்னது? எல்லாமே அருள் தான். அங்கம் அருள், உபாங்கம் எல்லாம் அருள். அங்கம் அருள், உபாங்கம் எல்லாம் அருள். அங்கம்னா என்னது? அங்கம், உடம்புல இருக்கிற அவயவம், கை கால் முகம், இதெல்லாம் அங்கம். உபாங்கம்னா என்னது? உபாங்கம். இப்போ கையில் வைத்திருக்கிற மான், மழு, சடை, பிறை, இதெல்லாம் என்னது? உபாங்கம். கையோடு பொருந்தி இருப்பதற்கு உபாங்கம். காலில் வச்சிருக்கிற கழல், இடுப்பில் வச்சிருக்கிற அந்த ஆடை, புலித்தோல், பாம்பு, இது எல்லாமே என்னது? உபாங்கம்னு பேர். அங்கம்னா கை கால் தலை, இதெல்லாம் அங்கம் அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள். ஏன்? பார்த்திடின் எல்லாம் அருளே, பார்த்திடின் எல்லாம் அருளேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப விரிவாக சித்தியாரில் எழுதுகிறார். ஏன் உருவமாக வரணும், ஏன் அருவமாக வரணும், ஏன் அவன் அருவுருவமாக வரணும்னு சொல்லி தான் எல்லாத்தையும் விளக்கிட்டு தான் 75வது பாட்டில் இதை சொல்கிறார். ஐயா, அவன் உருவமாக வந்தாலும் அருள் தான், அருவுருவமாக வந்தாலும் அருள் தான், அருவமாக வந்தாலும் அருள்.